இப்போ நமக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லாம இருக்கு. ஜாதகத்தை கொண்டு போய் பார்த்தோம்னா கிரக கோளாறு அதிகமா இருக்கு. இக்கட்டான சூழல்ல நம்ம இருக்கும் பொழுது ஒண்ணுமே செய்ய வேணாம். நம்ம ஜாதக நோட்டை எடுத்துட்டு போய் உங்க வீட்டு பக்கத்துல என்ன முருகன் கோவில் இருக்கோ அந்த கோவிலுக்கு போய் அர்ச்சகர்ட்ட அந்த ஜாதக நோட்டை கொடுத்து முருகப்பெருமான் பாதத்துல வைக்க சொல்லிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணி அதை திருப்பி வாங்கிட்டு போய் உங்க வீட்டு பூஜை அறையில வச்சு முருகப்பெருமான் படத்துக்கு பக்கத்திலே பூஜை அறையில வச்சிருங்க. அது பாட்டுக்கு இருக்கட்டும். உங்களுக்கு எவ்வளவு கிரக கோளாறுகள் இருந்தாலும் முருகப்பெருமான் பாதத்துக்கு அந்த ஜாதகம் போன உடனேயே உங்க கிரக கோளாறுகள் அனைத்தும் தவிடுபடி ஆயிரும். எந்த கிரகமும் உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. அனைத்து நவகிரகங்களும் முருகப்பெருமானுக்கு முன்னாடி மண்டிட்டு நிக்குமா. முருக பக்தர்களை நவகிரகங்களால எதுவுமே செய்ய முடியாது. முருகனை நீங்க சரணாகதி அடைஞ்சிருங்க. அப்புறம் பாருங்க, உங்க வாழ்க்கையில கெடுதல்களே வராது. எல்லாமே நல்லதாகவே தான் நடக்கும். அவன் எது நடத்துறானோ உங்களுக்கு அது அனைத்தும் நன்மைக்காகவே நினைச்சுக்கிட்டே போங்க. எல்லாமே நல்லதா நடக்கும் உங்களுக்கு. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கை வளமுடன். தேங்க்யூ.